அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். உம்முடைய வாரிசுகளை மக்களிடம் கையேந்தும் ஏழைகளாக விட்டுச் செல்வதை விட பிறரிடம் தேவையற்றவர்களாக விட்டுச் செல்வதே சிறந்தது என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 1295. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒருவர் அதிகமான சொத்து செல்வங்களை வைத்திருந்தாலும் வாரிசுகள் மீது உள்ள கோபத்தின் காரணமாக என்னுடைய சொத்துக்களை நான் பள்ளிவாசலுக்கும் மதரசாவுக்கும் கொடுத்து விடப் போகிறேன், இந்த அனாதை இல்லத்திற்கு எழுதி வைக்கப் போகிறேன் என்று சொல்லக்கூடிய வழக்கத்தை பரவலாக நடைமுறையில் பார்க்கிறோம். இவ்வாறு செய்வது மார்க்க ரீதியாக சரி அல்ல என்பதை இந்த ஹதீஸ் மிக தெளிவாக விளக்குகிறது. நம்முடைய மரணத்திற்கு பிறகு நம்முடைய சொத்துக்கள் வாரிசுகளுக்கு உரியவை. அவற்றை அவர்கள் பெற்று மகிழும் விதமான ஏற்பாட்டை செய்துவிட்டு செல்ல வேண்டுமே தவிர அவர்களை மக்களிடம் கையேந்தக்கூடிய நிலையில் விட்டு செல்லக்கூடாது என்ற அறிவுரை இந்த ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. ஒருவரிடம் அதிகமான சொத்து செல்வங்கள் இல்லை என்றாலும் வாரிசுகளுக்கு தன்னம்பிக்கையையும் கல்வியையும் தைரியத்தையும் வணக்க வழிபாட்டுடன் கூடிய மார்க்க தொடர்பையும் ஏற்படுத்திவிட்டால் அவர்கள் யாரிடமும் கையேந்தாமல் சுயமரியாதையோடு வாழக்கூடியவர்களாக தங்களை ஆக்கிக் கொள்வார்கள். குறைந்தபட்சம் அப்படிப்பட்ட நிலையிலாவது வாரிசுகளை விட்டு செல்ல வேண்டும் என்ற கருத்தும் இந்த ஹதீஸிலிருந்து விளங்குகிறது. புரிந்து நடந்து கொள்வோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.